இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக மனித குலத்தின் அடுத்த பயணம் எங்கே அப்படிங்கிற தலைப்புல வந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னதா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அறிவியல் பலகை டாஸ் அமைப்பு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு அருமையானது ஒரு அறிமுகத்தை கொடுத்த நண்பர் மகேந்திரவர்மன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்ப இத வந்து ஒரு கதையாவே பார்ப்போம் வழக்கம் போல. பெரிய இது இல்லாம இந்த கதை எப்படி போகுது, நம்ம எங்க இருக்கோம், நம்ம அடுத்து எங்க பிளான் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இப்ப வழக்கமா லீவ் விட்டங்காட்டி நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஒரு குடும்பத்துடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப அந்த பயண திட்டங்கள் மாறுபடும். ஒரு சென்னையில இருக்கிறவரு ஒரு மெரினா பீச்சில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவருக்கு ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அந்த மெரினா பீச்சுக்கு போய் அங்க பீச்சில் விளையாண்டு அங்க கிடைக்கிற ஏதாவது பொருள் சாப்பிட்டு திரும்ப வர்றது ஒரு பயணமா இருக்கும். மாசத்துக்கு ஒரு முறை நாங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து ஒரு ரிட்டையர்டெல்லாம் ஆயிட்டேன், ஒரு கோயில்களுக்கான ஒரு ஒரு பயணம் நடைபெற போறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் பார்க்க போறேன், இந்தியாவையே சுத்தி வர போறேன் அப்படிங்கிற ஒரு பயண திட்டத்தை வந்து சிலர் இது பண்ணி நம்ம பார்த்திருப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரேன், உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறத ஒரு பயண திட்டமா வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி பயண திட்டம் வந்து ஒருவருக்கும் மாறுபடும். இப்ப திடீர்னு இடையில பாத்தீங்கன்னா சைக்கிள்லயே வந்து ஒருத்தர் பயணம் போனாரு. 80 நாட்கள் 1000 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் எதற்காக பயணம் செய்தார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளோ, எந்த விதமான வாகனத்தை நாம் பயன்படுத்த போகிறோம், அதற்கு போவதற்கு சாத்தியமா, அதற்கான உடல் தகுதி இருக்கிறதா, நமது வண்டிக்கு தகுதி இருக்கிறதா, எங்கே தங்குவோம், இப்படி பல இதெல்லாம் இருக்கும். நீங்க இந்த துக்ளக் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத டெல்லியில இருந்து கல்கத்தாக்கு வந்து தன்னுடைய ராஜாங்கத்தை மாற்றினார். அந்த ராஜாங்கத்தை மாத்தினதுனால பல மக்கள் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா இந்த பயணத்தை பத்தின திட்டமிடல் வந்து சரியாக இல்லாததுதான் காரணம். நான் இன்னைக்கு பேச போற இந்த தலைப்பு வந்து நான் போற பயணத்தை பத்தி அல்ல, நீங்கள் போயிருந்த பயணத்தை பற்றியும் அல்ல, நீங்கள் போகக்கூடிய பயணத்தை பற்றியும் அல்ல, இந்தியாவை சுற்றி பார்க்க யாராவது ஒருவர் நினைத்து கொண்டிருக்கும் பயணத்தை பற்றியும் அல்ல, அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பணக்கார நண்பர் போகக்கூடிய பயணத்தை பற்றியும் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தையே ஒன்றாக கருதினால் அடுத்த பயணம் நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதை பற்றி தான் நான் இன்று பேச போகிறேன். இந்த பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கிறோம், இந்த பூமியுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரிதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப பூமி பாத்தீங்கன்னா கோள வடிவில் இருக்குது, கோள்கள் எல்லாமே கோள வடிவில் இருக்கின்றது. அப்படி ஒரு கோள வடிவில் நம்ம ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவத்துல இந்த பூமி இருக்கு. அப்ப இந்த பூமியுடைய ஆரம் எவ்வளவுன்னு பாத்தீங்க, இல்ல விட்டம் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 12,756 கிலோமீட்டர். இல்ல இத வந்து துருவ பகுதிகளில் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் துருவத்துல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது இங்க போட்டிருக்கிறாங்க 12,714 கிலோமீட்டர். ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி போயிருப்போம், நமக்கு தெரிந்த ஒரே அதிவேக வாகனம் வந்து விலங்குகள் மீது பயணம் செய்வதுதான். அந்த பயணம் வந்து குதிரையை தான் வந்து மனிதன் பயன்படுத்தினாங்க. அப்ப ஒரு 12,000 கிலோமீட்டர் விட்டத்தையுடைய ஒரு கோள வடிவில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதை சுற்றுப்பரப்பு எவ்வளவு ஒரு பால் மாதிரி கணக்குல எடுத்துக்கோங்க. அந்த பால் எடுத்துட்டு பாலுடைய நடுவாண்ட பகுதியில ஒரு முழுவதுமாக ஒரு கயிறை வச்சு அளந்தோம் அப்படின்னா அந்த கயிறுடைய மொத்த நீளம் வந்து 40,000 கிலோமீட்டர்னு வரும். அப்ப பூமியின் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு 20,000 கிலோமீட்டர் பயணம் பண்ணா போதும். இன்றைய நவீன யுகத்துல ஏரோப்ளைன் தான் வந்து அதிவேகமா பயணப்படக்கூடியது. நீங்க ஏறினீங்க அப்படின்னா மணிக்கு 650 இருந்து 850 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானத்துல ஏறினீங்கன்னா சில மணி நேரங்களில் 15 மணி நேரங்கள்ல பூமியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட முடியும். இப்ப இந்த பூமி எங்க இருக்கு, அடுத்த நிலைமை நம்ம இருக்கிற பூமியை பத்தி சொல்லிட்டேன். இப்ப பூமியை விட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணோம், நம்ம எங்க போலாம் அப்படிங்கறது ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்துவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிந்த அளவீடுகள், நமக்கு தேவையான அளவீடுகளை வச்சு நம்ம எல்லாத்தையும் வரையறுத்திருக்கிறோம். அப்படிதான் மனித குல வரையறை எல்லாத்துலயுமே போகுது. அப்ப
பூமி வந்து சூரியனை சுற்றும் 8 கோள்களில் ஒன்று. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் தோராயமாக 15 கோடி கிலோமீட்டர். அதை தான் நம்ம சொல்றோம். ஆனா எல்லா கோள்களுமே சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. பூமியும் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருகிறது. சூரியனுக்கு அருகில் இருக்கும் பொழுது பூமியுடைய தொலைவு 14.7 கோடி கிலோமீட்டர், தொலைவில் இருக்கும் பொழுது 15.2 கோடி கிலோமீட்டர். இதை நீங்க இன்னும் உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா, தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசியில எப்பெல்லாம் 32 நாள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்களோ அந்த மாதங்களில் பூமி சூரியனிலிருந்து அதிக தொலைவு, அதாவது 15.2 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த தொலைவுடைய ஆவரேஜ் சராசரியை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது 14.96 கோடி கிலோமீட்டர். இந்த அளவை வந்து ஒரு வானியல் அலகு அப்படின்னு கணக்குல வச்சுட்டு நம்ம வரையறை செய்யறோம். அப்ப 10 வானியல் அலகுக்குள்ள சனி வரைக்கும் உள்ள கோள்கள்லாம் வந்துடும். யூரனஸ் நெப்டியூன்லாம் அப்புறமா வரும். அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த கணக்கிலேயே போனோம் அப்படின்னா சூரியனிலிருந்து ஒரு 10,000 வானியல் அலகு தொலைவுக்கு பிறகு பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ள ஓரூட் மேக கூட்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சுத்தி இருக்கு. இதுதான் வந்து அடுத்து. இப்ப நான் என்ன சொன்னேன், பூமியை சுத்தி நம்ம எங்க சுத்தி பார்க்கறதுக்கு 20,000 கிலோமீட்டர். இப்ப பூமியை விட்டு வெளியே போனோம்னா சூரிய குடும்பத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இது. ஆனா இந்த சூரிய குடும்பமே பால்வெளி மண்டலத்துல ஒரு பகுதி தான். இந்த பால்வெளி மண்டலத்துடைய தூரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா தோராயமாக 1,00,000 ஒளி ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 1,00,000 ஒளி ஆண்டுகள்ல நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருந்துளையிலிருந்து சுமார் 26,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இந்த சூரிய குடும்பம் வந்து இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் வந்து வானியல் அலகுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இப்ப என்ன மாறிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அளவை மாத்துறோம். இப்ப நான் வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னா பாடத்துல என்ன படிச்சிருப்போம், சென்டிமீட்டர் படிச்சிருப்போம், மில்லிமீட்டர் படிச்சிருப்போம், இன்ச்சில் படிச்சிருப்போம், இந்த மாதிரி நிறைய அலகு இருக்கும். ஆனா நான் மீட்டர்ல சொன்னோன்னா என்ன வரும், 500 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலா 500 இன்ட்டு மறுபடியும் ஒரு 3 0 5 லட்சம் மீட்டர் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இந்த அளவை குறைப்பதற்காக நான் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றேன். 500 கிலோமீட்டர் தூரம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிந்த மனிதகுலம் கண்டுபிடித்துள்ள கண்டுபிடிப்புகளிலேயே அதிவேகத்தில் பயணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னா மின்காந்த அலைகள்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி, அதாவது அது ஒரு பார்ட் ஆஃப் ஒளின்னு வச்சுக்கலாம், சப்செட். இப்ப இந்த ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கிறது. அப்படி என்றால் ஒரு வருடத்தில் ஒளி பயணப்படக்கூடிய தொலைவு 9.4 லட்சம் கோடி கிலோமீட்டர்கள். இதுதான் வந்து அளவு. இதுதான் நமக்கு தெரிந்த அதிகபட்ச அளவு. அப்ப இந்த ஒளி பயணப்பட்டா 1,25,000 லைட் இயர், இந்த 9.4 லட்சம் கோடி கிலோமீட்டர் மறுபடியும் 1,4 லட்சத்தால பெருக்குனீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு பெரிய நீளத்திலே இந்த இது இருக்கு. இந்த பால்வெளி மண்டலமும் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1922 என்ன சொன்னாங்க அப்படின்னா, மொத்த பிரபஞ்சம், இந்த பெருவெடிப்பு கொள்கையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். பெருவெடிப்பு கொள்கை வந்து ஒரு பொருள் இருந்தது, அது வெடிச்சு செதறிச்சு, அதுல இருந்து பிறந்ததுதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் அப்படியே போகும். அதுல அந்த கதையில எடுத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, மொத்தமா வந்து இந்த மொத்த பிரபஞ்சத்துடைய தூரம் 2 சைடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 லட்சம் ஒளி ஆண்டுகள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ்ல டெலஸ்கோப் வச்சு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இந்த வெடித்த பொருள் வந்து ஒளியுடைய வேகத்தில் மட்டும் செல்லவில்லை, அதை விட சில இடங்களில் அதிகமாகவும் செல்கிறது அப்படிங்கிற கண்டுபிடிப்பெல்லாம் இப்ப சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த அகலம் என்ன அப்படின்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதனுடைய இது. ஸோ ஒரு பில்லியனுக்கு வந்து 100 கோடி அப்படின்னா சேர்த்திக்கிங்க. இன்னும் வந்து 9300 அப்படி வந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள பொருள் வெடிக்கும் போது அந்த பொருள் மட்டும் நகரவில்லை, அந்த பெட்டியும் சேர்ந்து நகருகிறது அப்படிங்கிறது அதனுடைய இது. பால்வெளி மண்டலம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து ஒரு கேலக்சியும் வேற வேற மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பூமிக்கு ஒரு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போனோம்னா 1000 கிலோமீட்டர் போனா போதும். இந்தியாவை சுத்தி பார்க்கணும்னா 3000 கிலோமீட்டர் இருந்தா போதும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சுத்தி பார்க்க வேண்டும் என்றால் 20,000 கிலோமீட்டர் போதுமானதாக இருக்கும். ஆனால் அங்கிருந்து சூரிய மண்டலத்துக்கு போனோம்னா அது பல கோடி கிலோமீட்டருக்கு மாறுகிறது. சூரியனிலிருந்து வெளியே போனோம்னா அது இன்னும் லட்சம் கோடி கிலோமீட்டர்களாக மாறுகிறது. இப்படிதான் சொல்றோம். சரி, நம்ம கையில என்ன இருக்குது? ஒரு பிரயாணத்துக்காக நம்ம பயணத்தை தொடங்கும் போது நம்மகிட்ட கார் இருக்கா? ஏரோப்ளைன்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கான வசதி இருக்கிறதா?
அப்படிங்க ராக்கெட்ல போய் இறங்கக்கூடிய ஒரு ஒரு பணக்கார நபராக இருக்கிறோமா அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணும் இல்லையா? அப்ப மனித குலத்திடம் இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனங்கள் என்ன அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி போக்குவரத்துனா மாட்டு வண்டியை சொல்லலாம். மணிக்கு வந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே பெரிய விஷயம்தான். சைக்கிளே வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1817ஆம் ஆண்டுலதான் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த சைக்கிளுக்கு பெடலே இல்லை. 50-60 வருஷமா பெடல் இல்லாத சைக்கிள் தான் இருந்தது. பெடல் எல்லாம் வச்சு வந்தது வந்து 1860-70கள்ல தான் வந்தது. அப்ப ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட சைக்கிளுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் குருடு ஆயில்லாம் கண்டுபிடிச்சு பெட்ரோல் டீசல் இன்ஜின் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பென்ஸ் காருடைய கம்பெனி தயாரித்த கார் வந்து மணிக்கு 100 கிலோமீட்டருக்கு அதிகமா போச்சு. இதுதான் வேகம். இப்ப கார் 300-350ன்னு இருக்கு. அப்புறம் நம்ம ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம். 2ஆம் உலக போர்ல வந்து ஹிட்லர் ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாரு. 1969லேயே மனிதன் நிலவுக்கு சென்றுட்டான். அந்த நிலவுக்கு சென்ற ராக்கெட் சாட்ரான் சொல்லக்கூடிய ராக்கெட் மணிக்கு 40,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல பயணப்படக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு 2023 வேறு வேறு நாடுகளுக்கு இடையே உள்ள வேறு வேறு ஏவு வாகனங்களும் கிட்டத்தட்ட இதே வேகத்தில் தான், அதாவது மணிக்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணப்படக்கூடிய வாகனங்கள் தான் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த மனித குலத்தின் அதிவேக பயணப்படக்கூடிய வாகனமாக இருப்பது ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டுடைய வேகம் மணிக்கு 40,000 கிலோமீட்டர். இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறேன். போறதுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ரொம்ப அதிவேகமா போகணும். இப்ப நீங்க வந்தே பாரத ட்ரெயின் அப்படின்னு பாக்குறீங்க, சாதா ட்ரெயின் அப்படின்னு பாக்குறீங்க. வந்தே பாரத ட்ரெயின் மணிக்கு 120-140 கிலோமீட்டர் வேகத்தில் பயணப்பட்டாலும் கிளம்பும் போது ஒரு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து அது கிளம்பும் பொழுதும் மீண்டும் அந்த தொடர்வண்டி நிலையத்திற்குள் உள்ள வரும்போது எந்த ஸ்பீடுல வரணும்? அந்த தொடர்வண்டி நிலையத்துல 5 கிலோமீட்டர் வேகத்துல வரணும்னா அந்த வேகத்துல தான் வரணும். அப்ப கிளம்புறோம், ரொம்ப வேகமா போறோம், மறுபடியும் ஸ்லோ பண்றோம், மறுபடியும் வரோம். இப்படி பண்ணாதான் வந்து நம்ம போக முடியும். அப்ப வேகமாக செல்வதற்கு தொடர்வண்டிக்கு நாம் ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும். அப்படி அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் தொடர்வண்டியை தொடர்வண்டி நிலையத்தின் குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்துவதற்கு அந்த தொடர்வண்டி நிலையத்தில் கூறப்பட்டுள்ள வேகத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கு அதற்கு கொடுத்த ஆற்றலை திரும்ப வாங்க வேண்டும். அதுக்கு பேரு தான் பிரேக்கிங். நம்ம சைக்கிள்ல போனாலும் என்ன பண்றோம்? பிரேக் அடிக்கிறோம். பிரேக் அடிச்சு நிறுத்தணும். அப்ப பிரேக் போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஆற்றல் தேவை. பிரேக் போடும்போது ஆற்றல் வேஸ்ட் ஆகுது. ஆனா வேகமா போகக்கூடிய ஒரு பொருளுக்கு என்ன செய்வோம்? இப்ப இதே கதை வந்து விமானத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப விமானம் வந்து ஓடுதரையிலிருந்து கிளம்பி மேலே ஏறிடுச்சு. ஏறி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஊர்ல வந்து இறங்கணும் அப்படின்னா பொறுமையா வந்து இறக்குவாங்க. இறங்கி ரன்வேல பட்ட உடனே அந்த ரன்வேல இருந்து மறுபடியும் அந்த வேகத்தை குறைப்பதற்காக அதனுடைய இறக்கைகள் விரிக்கப்பட்டு காற்றில் உள்ள உராய்வை ஏற்படுத்தி அது வேகம் வந்து அப்படியே குறைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? அங்க காற்றை பயன்படுத்தி இந்த இது குறைக்கிறோம். இப்ப கிரிக்கெட்ல ஒரு பால் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பந்து வருது, ஒருத்தர் அடிக்கிறாரு. அந்த பந்து வரும்போது பாலை பிடிக்கிறதுக்கான நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பந்தை கையில பட்டோடனே உடனே நிறுத்தாம கொஞ்ச தூரம் தன்னுடைய கையை பந்து நகரும் திசையிலேயே நகர்த்தி அதனால் ஏற்படக்கூடிய விசையை கைக்கு முழுவதுமாக கொண்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பிடிச்சாருன்னா விடாம பிடிச்சிருவார். இல்ல ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் இருக்கிறாரு, ஒரு இயந்திர மனிதனான பேட்ஸ்மேன், அவர் அடிச்சாருன்னா பந்து பறந்துகிட்டு வரும், அதை கை வச்சு யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம யாருனாலையும் பிடிக்க முடியாது. இப்ப நம்ம ராக்கெட் அதிவேகத்துல போனாலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போற இவ்வளவு நேரம் சொன்ன கதை மாதிரி ஒரு கோளிலிருந்து இன்னொரு கோளுக்கு போக வேண்டும் என்றால் அந்த கோளின் ஈர்ப்பு விசைக்கு உள்ளே நாம் செல்ல வேண்டும். இப்ப பூமியுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு? 11.2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு வினாடிக்கு 11.2 கிலோமீட்டருக்கு மேல் இருந்துச்சு அப்படின்னா பூமியிலிருந்து விடுபட்டு போயிடும். செவ்வாய் கிரகத்துக்கு எவ்வளவு? 5 கிலோமீட்டர்/செகண்ட். அப்ப பூமியிலிருந்து கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னா பூமிக்குள்ள இருக்கு ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்குறோம், அதிவேகமா போறோம். செவ்வாய் கிரகத்திற்கு இறங்குவதற்கு முன்பு செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசையால் நாம் ஆட்கொள்ளக்கூடிய அளவில் நமது வேகத்தை குறைக்க வேண்டும். அதை குறைப்பதற்கும் நமக்கு ஆற்றல் தேவை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது முக்கியமான இது. சரி, இன்னைக்கு திருவனந்தபுரத்திலிருந்து அமர்ந்து கொண்டு பேசிட்டு இருக்கிற எனக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைங்க, சூரிய குடும்பத்தையே எடுத்துக்குவோம். சூரிய குடும்பத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு சொன்னா ஆல்பா சென்டாரி நம்ம சொல்லுவோம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒளியாண்டுல பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 4 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கிறாங்க. இந்த 4 ஒளியாண்டு தொலைவுல இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில இருக்கிற இந்த ராக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா அங்க போய் சேர்றதுக்கு தோராயமாக 20,000 ஆண்டுகள் எடுக்கும். 20,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் போக முடியும். அப்ப போக முடியுமா? நம்ம பக்கத்துல இப்படி ஒரு ஆல்பா சென்டாரின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுன்னு தெரியும். ஆனா அங்க போவதற்கு போக்குவரத்து செலவு, நமக்கு போக்குவரத்து இல்லை. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? எதுக்கு சூரியன் விட்டு வெளியே போகாட்டி சூரியனுக்குள்ளேயே பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து தகதகக்கும் ஒரு நெருப்பு பிழம்பாக இருக்கிறது. அது அணுக்கரு இணைவு மூலம் தனது ஆற்றலை உருவாக்குகிறது. இந்த ஆற்றலை தான் தன்னிடம் இருக்கக்கூடிய, தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களுக்கும் கொடுக்குது இல்லையா? இப்ப நம்ம குளிர்காயலான்னு வச்சுக்கலாம். ஒரு குளிர்காலத்துல ஒரு விறகு எரிச்சு குளிர்காயிரும். குளிர்காயும் போது அந்த விறகுக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு சூடு அதிகமா இருக்கும். விறகுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்துக்கிறவருக்கு வந்து சூடு கம்மியா இருக்கும். அதே மாதிரி சூரியன் தகதகக்கும் இருக்கும்போது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து ஆற்றல், அதாவது வெப்பம் அதிகமா இருக்கும். தூரமா போக போக வெப்பம் வந்து கம்மியா இருக்கும். இப்ப பக்கத்துல இருக்கிற மெர்க்குரி, ஆனா அதை விட வந்து வீனஸ், வெள்ளிக்கு வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய வளிமண்டலம் அப்படி இருக்கு. அதனால வீனஸ்க்கு அதிகமா இருக்கு. ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 டிகிரி தான் இருக்கும். இப்போ பூமியுடைய சராசரி வெப்பநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 15 டிகிரி. செவ்வாய்க்கு வந்து -15. அதுக்கப்புறம் வியாழன், சனி அப்படின்னு போகும்போது அது ரொம்ப மைனஸ்ல போயிடும். இப்ப நமக்கு தெரிந்த என்ன, ஒரு மனிதன் வாழ்வதற்கு எந்த விதமான சீதோசன நிலை வேண்டும், மனிதனால் எப்படி வாழ முடியும் நமக்கு தெரிஞ்ச வெப்பநிலையில பாத்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்கிற செவ்வாய் கிரகம் ஒண்ணுனாலதான் நம்ம போக முடியும். மற்ற இடத்துக்கு நம்ம போக முடியாது. சரி, செவ்வாய் கிரகம் அங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு பயண திட்டம் எப்படி இருக்குன்னு ஒண்ணு பார்த்துருவோம். மறுபடியும் பூமியும் செவ்வாயும் எப்படி சூரியனை சுற்றுகிறதுங்கிறத வந்து தெளிவா புரிஞ்சுக்குவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பூமி சூரியனை 14.7 கோடி கிலோமீட்டரிலிருந்து 15.2 கோடி கிலோமீட்டர் என்ற தொலைவில் சுற்றி வருகிறது. செவ்வாய் எப்படி சுத்துது அப்படின்னு பார்த்தா, செவ்வாயுடைய நீள்வட்டம் பூமியை விட சற்று அதிகம். எவ்வளவு அதிகம் அப்படின்னா அது 20.66 கோடி கிலோமீட்டரிலிருந்து 24.9 கோடி கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அப்ப நம்ம ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க 15 கோடி, இங்க 22 கோடி, ரெண்டுக்கு 7 கோடி தான் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா நம்ம பூமி எங்க இருக்கும்போது செவ்வாய் நமக்கு பக்கத்துல இருக்குதா இல்ல எதிர் திசையில 180 டிகிரி எதிர் திசையில போயிடுச்சாங்கிறத கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5.5 கோடி கிலோமீட்டரில் இருந்து 40 கோடி கிலோமீட்டர் தொலைவில் நாம் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த மனிதனுடைய சீதோசன நிலைக்கு சற்று ஒத்து வரக்கூடிய கோளாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்கிறது. இப்ப மறுபடியும் நம்ம கையில இருக்கிற வாகனம் என்ன, இதே ராக்கெட் தான். இந்த 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடுல நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னா போறதுக்கு 6 மாதங்களில் இருந்து 9 மாதங்கள் வரைக்கும் ஆகும். சரி, இந்த 9 மாதத்துல என்ன ஆகும்? அது அடுத்த கேள்வி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி விண்வெளியில வந்து இதே மாதிரி வாழ்க்கை இருக்காது. அங்க வந்து எடையில்லா நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு, வாயில சாப்பாடு போட்டங்காட்டி அந்த சாப்பாடு எப்படி வயிற்றுக்குள்ள போகுதுன்னா இந்த ஈர்ப்பு விசை வந்து நம்மளை இழுக்குது. நீங்க ஒன்ஸ் விண்வெளிக்கு போயிட்டீங்க அப்படின்னா விண்வெளிக்கு போகும்போது அந்த எடையில்லா நிலை இருக்கும். அந்த எடையில்லா நிலை இருக்குங்கிறங்காட்டி காலில் இருக்கிற தண்ணி எல்லாம் தலைக்கு போயிடும். அப்ப தலையில அதிகபட்ச தண்ணி இருக்குதுன்னு வந்து மூளைக்கு சிக்னல் போய் அங்கிருந்து நம்முடைய சிறுநீரகத்துக்கு தேவையில்லாத நீரை எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு வெளியேற்றுவாங்க. இப்ப நிறைய வெளியே போகும். அதனால ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். நம்ம மிதக்கிறதுனால இப்ப நம்ம காதுக்குள்ள ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் தான் வந்து நீங்க பேலன்ஸா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதாவது இப்ப நீங்க ஒரு ரூம்ல நிக்கிறீங்க, சுத்தி விட சொல்றேன் உங்களை, நீங்க வந்து சுத்துறீங்க, சுத்திட்டு நின்னீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 10-15 சுத்திட்டு நின்னீங்கன்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த அறையே சுத்துற மாதிரி தெரியும். என்னன்னா நம்ம நின்றுட்டாலும் நம்ம காதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து தனது ஆட்டத்தை நிறுத்தவில்லை, அதனால சுத்துற மாதிரி தெரியும். இப்ப அங்க போனா இது இருக்காது. இப்ப இது எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையை விட என்ன பிரச்சனை அப்படின்னா மனிதனுடைய எலும்பில் உள்ள கால்சியத்தினுடைய குறைவு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை வந்து நம்ம உபயோகப்படுத்தாம வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? அது வந்து உபயோகமே இல்லாம அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதாவது இரும்பு துருப்பிடிச்சு போற மாதிரி. ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள் ஓட்டாமையா வச்சிருந்தீங்க அப்படின்னா துருப்பிடிச்சு போயிடும். ஓடி தேஞ்சு போறது வேற ஒண்ணு, ஒண்ணுமே இல்லாம துருப்பிடிச்சு போறது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம நிக்கிறதுக்கு மனிதனுடைய உருவத்தை வைப்பதற்கு தேவையான பொருள் மனிதனுடைய எலும்புக்கூடு.
இப்ப இடையில்லா நிலையில போனீங்கன்னா இந்த எலும்புக்கு வேலையே கிடையாது, எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைக்கும் வேலையே கிடையாது. அப்படி வேலையே இல்லாத இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது கால்சியத்தை அது இழக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மனிதன் பூமியிலிருந்து கிளம்பி செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கும் பொழுது 9 மாதங்களில் அவன் 30 வருடங்கள் எவ்வளவு கால்சியத்தை இழந்திருப்பானோ, பூமியில் வாழ்ந்திருந்தால் 30 ஆண்டுகளில் அவன் எவ்வளவு கால்சியத்தை இழந்திருப்பானோ அவ்வளவு கால்சியம் அங்க இறந்திருக்கும். அதாவது 30 வயசுல ஒரு ஆள் ஏறாருன்னா அங்க போய் இறங்கும் போது 60 வயசு தாத்தாவா மாறிடுவார். அந்த அளவுக்கு தான் அவருடைய எலும்பு இருக்கும். திரும்ப வர வரைக்கும் அவர் இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்து எலும்பை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, கிருமிகள் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா 100 மடங்கு அதிவேகமாக பரவும். நம்ம பூமிக்கு விட்டு வெளியே போகும்போது அதை சுற்றிய கதிரியக்க வளையம் இருக்கு, அந்த வளையத்தினால மனிதனுக்கு பாதிப்பு வரலாம். இப்படி நம்ம வாகனம் ரெடியா இருந்தாலும் நமக்கு நிறைய பாதிப்பு வரும். என்னங்க இவ்வளவு நேரம் பூமியை விட்டு வெளியே போனா ரொம்ப பிரச்சனை கஷ்டம்னு சொல்றீங்க, ஆனா உலகம் ஃபுல்லா விண்வெளிக்கு மனிதர்கள் போய்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு பதில் இப்ப கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு தேதி வரைக்கும் முதல்ல 1961ஆம் ஆண்டு யூரி கேகரின் புவியை வலம் வந்தது முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 62 ஆண்டுகளில் 2000 முறை மனிதர்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 2000 முறையில் ஒருவரே 2 முறை 3 முறை 4 முறைன்னு போன வந்திருக்கிறாங்க. ஒரு தோராயமான கணக்கு பார்த்தோம்னா 600 பேர் தான் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்க. இந்த 600 பேர்ல ஒரு 21 பேரை மட்டும் விட்டுருவோம். மிச்சம் இருக்கிற 580 பேர், அந்த 580 பேரும் பூமியிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் தான் மேல விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்க. இப்ப நான் சென்னையில இருக்கிறேன் அப்படின்னா நான் சென்னையில இருந்து அமெரிக்கா போன ஆள் கிடையாது. சென்னையில இருந்து இந்த பக்கம் போனா கோயம்புத்தூர், அந்த பக்கம் போனா விஜயவாடா, இவ்வளவு தூரம் தான் நான் போயிருக்கிறேன். நான் ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை கணக்குல வச்சுக்கலாம். ஆனா நேரா வானத்துக்கு போகணும், அதுவே போதுமா இருந்தது. சரி, இந்த 21 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா அப்பல்லோ ப்ரோக்ராம், நிலவுக்கு மனிதனை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சப்ப மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்புனாங்க. அதுல 6 முறை வந்து மனிதர்கள் நிலவில் கால் வைத்தார்கள். அப்போ ஒரு முறைக்கும் 6 × 2 12 பேர். அந்த 2 பேர் நிலவுல கால் வைக்கும் பொழுது ஒருவர் நிலவை சுற்றி கொண்டிருந்தார், அவரோட சேர்த்திக்கிங்க. அப்ப 6 × 3 18 பேர் ஆச்சு. இந்த 18 பேரும் கிட்டத்தட்ட ஒரே தொலைவுல தான் போனாங்க. ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்தது. அப்பல்லோ 13 அப்படிங்கிற ஒரு இதுல என்னாச்சு அப்படின்னா இடையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை, சுவிட்ச் மாத்தி போட்டுட்டாங்க. அதனால அது இடையில வெடிச்சிருச்சு ப்ரெஷர் பாட்டில். அதனால என்ன பண்ணாங்கன்னா அது இடையில போக போக கண்டுபிடிச்சாங்க, நீங்க வந்து நிலவில் கால் வைக்காதீர்கள், நிலவை போய் வட்டம் அடித்து விட்டு திரும்ப பூமிக்கே வந்து விடுங்கள்னு சொல்லி பயணத்திட்டத்தை மாத்தி அந்த அவர்கள் சென்ற விண்கலத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படாமல் மீண்டும் அவர்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்தார்கள். இந்த இதுல போன 3 பேர் தான் இன்னைக்கு தேதிக்கு பூமியிலிருந்து அதிக தொலைவில் பயணப்பட்ட மனிதர்கள். 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணப்பட்ட மனிதர்கள்னா இந்த அப்பல்லோ 13ல இருந்தவங்களை தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னா பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் 3.84 லட்சம் கிலோமீட்டர் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நிலவு பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. நிலவு பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது அதன் தூரம் 3.63 லட்சம் கிலோமீட்டர், பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும் பொழுது 4.05 கிலோமீட்டர். ஸோ இதனுடைய ஆவரேஜர் தான் வந்து சராசரியை தான் நம்ம வந்து 3.84ங்கிறோம். ஸோ அப்படி போய் அவங்க அப்படி ஒரு நிலாவை ஒரு வட்டம் அடிச்சுட்டு வந்தாங்க. இவ்வளவுதான் அதிக தூரம். அப்ப இன்னைக்கு தேதிக்கு மனித குலத்தின் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றது 4 லட்சம் கிலோமீட்டர் தான். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போகணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய தூரம் 4 கோடி கிலோமீட்டர். இது ஒண்ணு. சரி, நம்ம கிட்ட வேகம் தான் இல்ல, கொண்டுட்டு போற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு பொருளை வந்து நீங்க பூமியிலிருந்து உயரத்துல கொண்டு போய் விண்வெளியில நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நிலைநிறுத்தணும். அப்பதான் பூமி மேல விழுகாம அங்க நிற்கும். அந்த குறிப்பிட்ட வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் கூறிய ஈர்ப்பு விசை. அந்த நிலைநிறுத்தப்பட்ட பொருளுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசைக்கு சமமாக நாம் கொடுக்கக்கூடிய விலக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஈக்குவல் பண்ணி நம்ம அங்க நிறுத்தணும். அப்பதான் வந்து அங்க நிற்கும். சிம்பிளா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பொருள் நிக்கணும் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 7.8 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுற்ற வேண்டும். 36 கிலோமீட்டர் உயரத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு வினாடிக்கு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல சுத்தினா போதுமானதா இருக்கும். சரி, இதுக்கு எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 to 1000 கிலோமீட்டர் உயரத்தில் நிறுத்துவதற்கு ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவாகும்.
அதுவே வந்து 36,000 கிலோமீட்டர்ல நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 20 25 லட்சம். இப்ப நீங்க அப்படியே வந்து நிலவுல போய் மனிதனை நிலவுல போய் ஏதாவது ஒரு பொருளை இறக்குறோம்னா இதனுடைய அளவு 50 லட்சம் 60 லட்சம் கூடினோம். அது எந்த விதமான ஏவு வாகனத்தை நீங்கள் உபயோகிக்கிறீங்கிறத பொறுத்து இதனுடைய அளவு மாறும். சில வண்டி நல்லா இருக்கும், சிலது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இன்றைய வரைக்கும் ஒரு தோராயமான கணக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயில போய் இறங்குறதுக்கு ஒரு கிலோவுக்கு 2 to 5 கோடி ரூபாய் ஆகுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவு நம்மகிட்ட ராக்கெட் இல்ல, டெக்னாலஜி இல்ல. அங்க போய் இறங்கினோம்னா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறப்பெல்லாம் இருக்கு. அது இல்லாம மனித குலத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு மனிதரை கொண்டு போறதுக்கே 100 கோடி ரூபாய் செலவாகுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய சாப்பாடு தண்ணி அதெல்லாம் அடுத்ததுல வரும். சரி, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் நம்ம இங்கிருந்து போக அதிகமா செலவாகுது அப்படிங்கிறத இதை வந்து இப்ப வந்து காசு கம்மியா இருக்கு, ட்ரெயின்ல 3 டயர் ஏசி புக் பண்ண முடியாதுங்க, 2 டயர் பண்ண முடியாது, 3 டயர் பண்ணுங்கன்னு சொல்றோம். இல்லைங்க 2 டயரே பண்ண முடியாது, ஒரு ஸ்லீப்பர் புக் பண்ணி போகலாம் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்குதா அப்படின்னா வேற மாற்று வழிகள் இருக்கு. ஆனா பூமியிலிருந்து போகும்போது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ராக்கெட் வந்து ஏவுதளத்திலிருந்து கிளம்புது அப்படின்னா அது விண்ணை நோக்கி செல்லும் பொழுது முதலில் பூமியுடைய ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும். இந்த 9.81 அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த அளவு வச்சுக்கோங்க, ஈர்க்கப்படும். ரெண்டாவது காற்று மண்டலம் 70 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள காற்று மண்டலத்தில் உள்ள உராய்வினாலும் அது தடுக்கப்படும். அப்ப அந்த உராய்வில் இருந்து அது வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டையும் தள்ளி அதை விட அதிகமான ஒரு உந்து விசையை கொடுத்தால்தான் இந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகும், ஏவுவாங்கணும். நீங்க இந்த கடைசி படத்துல கொடுத்துருக்கிறது பாருங்க, சமீபத்துல போன PSLV ராக்கெட்டு. ஸோ காற்று மண்டலத்தை மேகத்தை எல்லாம் கிழிச்சிட்டு போகும்போது அதனுடைய அந்த நோஸ் கோன்னு சொல்லக்கூடிய நுனியில் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மண்டலம் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்கலாம், காற்றை கிழிச்சிட்டு போகலாம். அப்ப இதுக்காக தான் நமக்கு வந்து அதிகமான ஒரு ஆற்றல் செலவினம் தேவைப்படுது. இப்ப பூமியிலிருந்து கிளம்புவதற்கு பதிலாக நிலாவிலிருந்து நம்ம கிளம்புனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பூமியில நீங்க வந்து ஓடுறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்க பின்னாடி 6 குழந்தைகள் வந்து உங்களை இழுத்து பிடிக்கிறாங்க. உங்க வயிற்றுல ஒரு கைத்தை கட்டி 6 சம அளவுள்ள குழந்தைகள் வந்து உங்களை இழுத்து பிடிக்கிறாங்க. நீங்க அவங்க எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகணும்னா உங்களுக்கு நிறைய ஆற்றல் வேணும். இப்ப 6 குழந்தைகளுக்கு பதிலாக ஒரு குழந்தை மட்டும்தான் உங்களை இழுக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈஸியா இழுத்துட்டு போயிருவீங்க. அப்ப பூமியுடைய கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசையில் 6ல் 1 பங்கு 16 விழுக்காடு தான் வந்து நிலவுல இருக்குது. அப்ப நிலவுல இருந்து நம்ம கிளம்பும் போது நமக்கு எரிபொருள் தேவை கம்மியா இருக்கும். இப்ப 100 டன் கொண்டு போற இடத்துல 600 டன் கொண்டு போகலாம். அதை விட என்னன்னா நிலவுல வளிமண்டலமே கிடையாது. அப்ப வளிமண்டலத்தால் ஏற்படுத்தக்கூடிய உராய்வு ரொம்ப கம்மியா இருக்கும், இன்னும் அதிகமா போக முடியும். அப்ப நான் முன்னாடி சொன்ன கணக்கு இருக்குது இல்லையா, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய்ன்னு சொன்னது, நிலவுல இருந்து கிளம்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா நிலவுல போய் இப்படி ஒரு ஏவுதளத்தை அமைக்க முடியுமா, அந்த ஏவுதளத்திலிருந்து மேல் நோக்கி செல்வதற்கு தேவையான எரிபொருள்கள் அங்கு உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தான் கேள்வி. பூமியிலிருந்து கொண்டு போக முடியாது. நிலவிலேயே ஏதாவது பொருள் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, தண்ணியிலிருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறோம், அப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணி அங்க வந்து எரிபொருளை உருவாக்கி அந்த எரிபொருளில் இயங்கக்கூடிய ஏவு வாகனத்தை உருவாக்கி அந்த ஏவு வாகனத்திலிருந்து செவ்வாய் கிரகம் போல உள்ள மற்ற இடத்துக்கு போறதா இருந்ததுன்னா நமக்கு பல மடங்கு செலவு வந்து குறையும். அதைத்தான் இந்த ஆர்டெமிஸ்ன்னு சொல்லக்கூடிய சமீபத்திய ஒரு ஆராய்ச்சி அதனுடைய ஏவுவாகன திட்டம் வந்து சொல்லுது. என்னன்னா நேரா போயிட்டு பூமிக்குல இருந்து போறதுக்கு பதிலாக நேரா நிலாவுக்கு போயிடுவோம், நிலாவில் ஒரு குடியில ஆரம்பிப்போம், அங்க அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுவோம், அங்கிருந்து நம்ம போவோம். அப்ப போகும்போது போகக்கூடிய செலவு பொருளாதாரம் இது எல்லாமே கம்மியா இருக்கு, நம்ம அடுத்து போலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றோம். இதெல்லாம் வந்து மனிதனை கொண்டுட்டு போனா பிரச்சனை. சரி, நம்ம போறதுக்கு பதிலா பக்கத்து ஊர்ல யாராவது ஒரு புத்திசாலி இருந்தானா அவனை வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப நம்ம கையில இல்ல அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு பையன் இன்னொரு ஊருக்கு போனோம், அவன் கையில சைக்கிள் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட சைக்கிள் இருக்கும். அவன் சொல்லுவான், நான் வரேன்டா என் சைக்கிளை கொண்டுட்டு வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம இங்க இருக்கிறோம், வேற யாராவது இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட வேற பவர்ஃபுல் வண்டி இருந்தா போக முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். அதுக்காக சில விண்கலங்களை உருவாக்கி சேட்டலைட் எல்லாம் உருவாக்கி நம்ம வந்து அனுப்பிச்சோம். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த வயோஜரை சொல்லலாம். இந்த வயோஜர் 1, 2ல என்ன பண்ணோம்னா ஒரு தங்கத்தகட்டை பதிச்சு அந்த தங்கத்தகட்டில வந்து 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்கள் பேசக்கூடிய மாதிரி உலகில் உள்ள பல மொழிகளை அதில் மொழியேற்றம் செய்து, பூமிங்கிற ஒரு கிரகம் இருக்கு, அங்க நாங்க மனிதர்கள் இப்படி இருக்கிறோம், நாங்க இப்படி பேசுவோம், கரடி இப்படிதான் கத்தும், சிங்கம் இப்படிதான் கத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவிட்டு அதை வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு தேதிக்கு அது 2000 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதுலயும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இது மனிதர்கள் போகல, நான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அப்ப கதைகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஆல்பா சென்டாரி இங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சூரியனை போல 2000 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, எக்ஸோ பிளானட் என்று கூறக்கூடிய எப்படி ஒரு பெருவெடிப்பு நடந்து அந்த பெருவெடிப்பிலிருந்து 800-900 ஆண்டுகளுக்கு பின்பு சூரியன் என்ற ஒரு நெபுலா உருவாகி, அந்த நெபுலாவிலிருந்து சூரிய குடும்பம் உருவாகி, அதில் ஒரு பூமி உருவாகி, அந்த பூமி தணிந்து பின்னர் அதில் உயிரினங்கள் உருவாகின. அதே போல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அதுதான் வந்து புறக்கோள்கள்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய வாகனம் இவ்வளவுதான், இதை வச்சு நம்மளால போக முடியாது. பக்கத்துல இருக்கிற செவ்வாய்க்கோ இல்ல நிலாவுக்கோ போகலாம் அப்படிங்கிற இது புரிஞ்சிருக்கும். இது இல்லாம இன்னும் நீங்க போய் படிச்சீங்கன்னா, இல்ல ஒளியுடைய வேகத்தில், அதாவது லைட்டுன்னு சொல்லக்கூடிய வேகத்துல நம்ம பயணப்பட்டோம்னா சீக்கிரம் போயிடலாம், மனிதனுக்கு வந்து வயது ஆகாது அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. அந்த தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகம், அதாவது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா போகும்போது அதனுடைய வேகத்தில் குறைந்தது 87 விழுக்காடு வேகம், அதாவது 3 லட்சம் இன்ட்டு 0.87 போட்டுக்கோங்க, 8 3 22 2.5 லட்சம் ஸ்பீடுக்கு மேல போனா தான் இந்த காலம் 50 விழுக்காடு குறையும். இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி 3 லட்சம் எங்க இருக்குது? ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பயணப்படக்கூடிய மனிதர் வந்து வெறும் 7 கிலோமீட்டர் வேகத்துலதான் சுத்திட்டு இருக்கிறார். இந்த ரெண்டுக்கு கணக்கு போட்ட பார்த்தோம்னா விண்வெளிக்கு போயிட்டு வரவருக்கு வயது கம்மியா இருக்கும், பூமியில இருக்கு வயது அதிகமா இருக்குங்கிற கதை உங்களுக்கு புரிய வரும். போயிட்டு வரவருக்கும் இருக்கிறதுக்கும் 0.0001 வினாடி கூட வித்தியாசம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால இன்னைக்கு தேதிக்கு ஒளியுடைய வேகத்தில் பயணப்பட முடியாது. இன்னொரு கதை சொல்றாங்க, கதை இருக்கு, மாய கதவுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை வந்து ஒரு நுனியிலிருந்து இன்னொரு நுனிக்கு நான் செல்வதற்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், அந்த பேப்பரை நான் மடக்கி வச்சேன் அப்படின்னா, மடக்கி வச்சு மேலிருந்து கீழாக நான் வந்து சென்றேன்னா, இதுக்கு பேர் வார்ம்ஹோல்னு சொல்லுவாங்க. போனேன் அப்படின்னா என்னால அருகே போக முடியும். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நான் போவதற்கு ஒரு வேற மாதிரியான வழி இருக்கு, நான் ஓபன் பண்ணா அங்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. இது எல்லாமே கதைகள் தான், இது வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால நம்ம போக முடியல. அதனால இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனா இப்படி ஒரு அறிவியல் புனைக்கதைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கதையும் நடக்காது, அது நடக்காது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது நம்ம ராக்கெட் தொழில்நுட்பம் தான், அதுலதான் நம்ம போறோம் அப்படிங்கிறதோட மனிதகுலம் வந்து எங்கே செல்ல வேண்டும், எங்கே போக வேண்டும், என்னெல்லாம் இருக்கின்றது என்று தெரிகிறது. ஆனால் அது போவதற்கு தன்னிடம் போதுமான அளவு பொருளாதாரமோ இல்ல போக்குவரத்து தொழில்நுட்பமோ இருக்கிறது என்றால் இது வரைக்கும் தான் இருக்குது. நான் இன்னைக்கு இந்த 2023 நான் பேசும் இந்த உரை 2030 ஆனாலும் நம்ம கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருப்போம். செவ்வாய் கிரகத்துல இறங்கிட்டோம்னா பெருசு, செவ்வாயிலிருந்து ஆல்பா சென்டாரி மாதிரி இடத்துக்கெல்லாம் போவோமா அப்படின்னா அதற்கு இன்னும் பல காலங்கள் ஆகலாம், வேறு வேறு தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் என்று கூறி இந்த சிறிய உரையை வந்து நான் இதோட நிறைவு செய்துக்கிறேன். அறிமுகத்துல வந்து சில புத்தகங்கள் பத்தி சொன்னாங்க. என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டிங் இருக்கு. ஆதியும் அந்தமும் அந்த புத்தகத்துல இன்னைக்கு கூறிய இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கும். அதுலயும் விண்வெளி மனிதர்களும் நீங்க இந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் மற்ற புத்தகங்கள். இது 4 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புத்தகங்கள் பற்றிய தகவலை வந்து நீங்க இதுல பார்த்துக்கலாம். ஓகே. writersasi.com வலைதளத்துல இந்த புத்தகங்களுடைய தகவல்களும் இந்த இது போன்ற உரைகள் எல்லாம் இருக்கும். இதோட என்னோட உரையை வந்து நிறைவு செய்கிறேன். வேற ஏதாவது கேள்வி பதில் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு போலாம்.